வெல்கம் டு சிபிஎம் கிரிக்கெட் SA20 தேர்ட் சீசன் மேட்ச் 24ஓட ரிவ்யூ பற்றி பார்க்கலாம். பிரிட்டோரியா கேபிட்டல்ஸ் விசஸ் ஜோபர்க் சூப்பர் கிங்ஸ். இந்த பர்டிகுலர் மேட்ச் எங்கே நடந்தது பார்த்தீங்கன்னா பிரிட்டோரியோட ஹோம் கிரவுண்டில் தான் நடந்தது. செஞ்சுரியனில் தான் அந்த மேட்ச் நடந்தது. இந்த டைம் பார்த்தீங்கன்னா பிரிட்டோரியா கேபிட்டல்ஸில் வந்து கேப்டன்சியில் வந்து ஒரு சேஞ்ச் பண்ணாங்க. கயல் வெரேன் அவர் தான் வந்து இந்த மேட்ச் கேப்டன் பண்ணார். தென் வில் ஜாக்ஸ் அவர் தான் பார்த்தீங்கன்னா வைஸ் கேப்டன் ஆஃப் த டீம். ஸோ நல்ல டாஸ் டு வின் பிரிட்டோரியா கேபிட்டல்ஸ் ஃபர்ஸ்ட் போலிங் எடுத்திருந்தாங்க. நல்லாவே போல் பண்ணாங்கன்னே சொல்லலாம். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா பிரிட்டோரியா கேபிட்டல்ஸ்க்கு வந்து இந்த மேட்ச் வந்து வின் பண்ணி போனஸ் பாயிண்டோட வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் வந்து வாட்ச் அவுட் பாயிண்ட். இப்போ பார்த்தீங்கன்னா பிரிட்டோரியா கேபிட்டல்ஸ் அண்ட் ஜோபர்க் சூப்பர் கிங்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் க்ளோஸ் டு ஈச் அதர்னே சொல்லலாம். ஏன்னா அவங்க பார்த்தீங்கன்னா ஜோபர்க் சூப்பர் கிங்ஸ் 15 பாயிண்ட்ஸில் இருக்காங்க. பிரிட்டோரியா கேபிட்டல்ஸ் பார்த்தீங்கன்னா 14 பாயிண்ட்ஸில் இருக்காங்க. ஸோ பக்கத்தில் வந்துட்டாங்க பிரிட்டோரியா கேபிட்டல்ஸ். இன்னும் ஒரு மேட்ச் இருக்குது. அந்த ஒரு மேட்ச் தான் ரெண்டு டீமுக்குமே வந்து க்ரூஷியல். டெஃபினட்டாக ஜோபர்க் சூப்பர் கிங்ஸ் வந்து ஒரு போனஸ் பாயிண்டோட வின் பண்ணிட்டாங்கனாலுமே அவங்க பிளே ஆஃப்க்கு குவாலிஃபை ஆயிடுவாங்க. சப்போஸ் பிரிட்டோரியா கேபிட்டல் வின் பண்ணி போனஸ் பாயிண்டோட வின் பண்ணாலுமே இப்போ ஜோபர்க் சூப்பர் கிங்ஸ் வந்து போனஸ் பாயிண்டோட வின் பண்ணிட்டாங்கன்னா அவங்க உள்ளே போயிடுவாங்க. பிரிட்டோரியா கேபிட்டல்ஸ்னால உள்ளே போக முடியாது. ஸோ இந்த மாதிரி நிறைய சினாரியோஸ் இருக்குது. ஸோ அந்த ஒரு மேட்ச் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும் ரெண்டு டீமுக்கு. அவங்க எப்படி ஃபேஸ் ஆஃப் பண்ணுறாங்கிறத பார்க்கணும். நேற்று பிரிட்டோரியா கேபிட்டல்ஸோட போலர்ஸ் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னே சொல்லலாம். ஏன்னா ஜோபர்க் சூப்பர் கிங்ஸை பார்த்தீங்கன்னா 99 ரன்ஸுக்கு தான் அவங்கள ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாங்க. 20 ஓவர்ஸில் பார்த்தீங்கன்னா ஜோபர்க் சூப்பர் கிங்ஸ் வந்து 99 ரன்ஸ் தான் அடிக்க முடிஞ்சுது. கீடன் பீட்டர்ஸ் அப்படிங்கிற நியூ பிளேயரை வந்து டெபியூ பண்ணாங்க. அவர் பார்த்தீங்கன்னா 2 விக்கெட் வித் குட் எக்கனாமினே சொல்லலாம். நல்லா போட்டார்னே சொல்லலாம். அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் அண்ட் லென்த் வந்து நல்லா இருக்குது. ஸோ அவர் வந்து ஒரு வாட்ச் அவுட் பிளேயர்னே சொல்லலாம். இந்த SA20 பார்த்தீங்கன்னா நிறைய பேட்டர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணாங்க, சவுத் ஆஃப்ரிக்கன் பேட்டர்ஸ். ஸோ ஒரு ஃபாஸ்ட் பவுலர்ஸ் யாருமே வரலங்கிறத நம்ம எதிர்பார்த்தோம். இந்த கீடன் பீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா பண்ணார். ஸோ அவர் வந்து ஒரு நல்ல பவுலராக வரத்துக்கு அதிக சான்சஸ் இருக்கலாம். தென் செனுரேன் முத்துசுவாமி அவர் பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் பிரிட்டோரியா கண்டிஷன்ஸில் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. அவர் 2 விக்கெட் எடுத்திருந்தார். தென் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா மைக்கேல் பிரிட்டோரிஸ் வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அவர் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் மேட்சஸ் எதுவும் விளாட்ல. இந்த மேட்சஸ் வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. 3 விக்கெட்ஸ் எடுத்திருந்தார். ஸ்டார்டிங் ஸ்டேஜஸில் விளாண்டாங்க. அப்புறம் நடுவில் மேட்சஸ்லாம் ட்ராப் பண்ணாங்க. இந்த பர்டிகுலர் மேட்ச்சில் எடுத்துகிட்டு வந்து 3 விக்கெட்ஸ் எடுத்து அவர் தான் இந்த மேட்சோட மேன் ஆஃப் தி மேட்ச் வாங்கினார். ஸோ ஒரு நல்லா போல் பண்ணார்னே சொல்லலாம். ரொம்ப கம்மி டோட்டல் தான் அடிச்சிருந்தாங்க ஜோபர்க் சூப்பர் கிங்ஸ்க்கு. ஏன்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய அந்த ஃபார்ம் அவுட் பிளேயர்ஸ் யாருமே வந்து ஒரு டச்சில் கிடையாது. அந்த க்ரூஷியல் இன்னிங்ஸில் யாருமே உங்கள் டீமுக்கு யாரும் ஆடுறது கிடையாது. ஸோ அதனாலவே பார்த்தீங்கன்னா தட்டு மாதிரி அப்பப்போ ஏதாவது வின் கிடைக்கும் ஜோபர்க் சூப்பர் கிங்ஸ்க்கு. இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா லூஸ் பண்ணிட்டாங்க. பிரிட்டோரியா கேபிட்டல்ஸ் பார்த்தீங்கன்னா கம்ஃபர்டபுளாக வந்து சேஸ் பண்ணாங்கன்னே சொல்லலாம். 12 ஓவர்ஸில் வந்து அவங்க சேஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. மார்க்கஸ் ஆக்கர்மேன் அவர் பார்த்தீங்கன்னா மிடில் வந்து சூப்பராக வந்து விளாண்டார்னே சொல்லலாம். தென் பர்டிகுலர் ஜோபர்க் சூப்பர் கிங்ஸ் பார்த்தீங்கன்னா லூத்தோ சிப்பம்லா லாஸ்ட் 2 மேட்சஸாக வந்து நல்லா போல் பண்ணார். ஸோ அவர் தான் வந்து இந்த மேட்ச்லேயே நல்லா போல் பண்ணி 3 விக்கெட்ஸ் எடுத்திருந்தார். ஒரு நல்ல ஒரு எஃபர்ட் ஃப்ரம் லூத்தோ சிப்பம்லானே சொல்லலாம். ஏன்னா அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஜோபர்க் சூப்பர் கிங்ஸ்க்கு பெருசாக எந்த பவுலர்ஸும் கிடையாது. நிறைய இன்ஜுரி பவுலர்ஸ் தான் வச்சுருந்தாங்க. அவங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயர்ஸாக தான் வந்தாங்க. இந்த லூத்தம் சிப்பம்லா, ஹார்டாஸ் வில்லியோன்ஸ். ஸோ இவங்களாம் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயர்ஸ். பட் தே ஆர் பெர்ஃபார்மிங் லைக் டீசன்ட் அப்படின்னே சொல்லலாம். ஒரு நல்ல ஒரு சாலிட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்ருக்காங்க இவங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜோபர்க் சூப்பர் கிங்ஸ் அண்ட் பிரிட்டோரியா கேபிட்டல்ஸ் 2 பேருக்குமே வந்து க்ரூஷியல் மேட்சஸ் இருக்குது. இதில் யார் வின் பண்ணுறாங்களோ வித் போனஸ் பாயிண்ட் அதுதான் வந்து மெயின். அது வந்து யார் பண்ணுறாங்களோ அவங்க வந்து டெஃபினட்டாக வந்து பிளே ஆஃப் குவாலிஃபை ஆயிடுவாங்க. அந்த டாப் 3ல இருக்கவங்க பார்த்தீங்கன்னா எதுவும் வரி பண்ண தேவையில்லை. இந்த 4th பொசிஷனுக்கு தான் ஒரு நல்ல ஒரு ஃபைட் இருக்கும் பிட்வீன் ஜோபர்க் சூப்பர் கிங்ஸ் அண்ட் பிரிட்டோரியா கேபிட்டல்ஸ். இவங்க 2 பேரில் யாராவது ஒருத்தர் வர போகிறாங்க. பெட்டர் டீம் டு மேக் த பிளே ஆஃப் அப்படின்னு சொல்லலாம். ஸோ யார் வராங்கங்கிறத நம்ம கீனாக வாட்ச் பண்ணணும். Thanks for watching. Like and subscribe our channel and also follow X page and Instagram page for more cricket updates.